இன்றைய தினம் டெல்லியில இண்டி கூட்டணி, இண்டி பிளாக் கூட்டணியின் தலைமையில கூட்டணி கட்சிகளை எல்லாம் அழைத்து ஒரு கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. இதற்கு சிபிஎம் தலைவர் ராஜா சொல்லியிருக்காரு. அவருடைய கருத்து என்னவாக இருக்காருன்னா, கூட்டத்துக்கு கூப்பிட்டாங்க, அழைப்பு வந்திருக்கு, ஆனா என்ன பத்தி எதை பத்தி பேச போறாங்கிறத பத்தி எதுவுமே தெரியும், அஜெண்டா சொல்லல, அங்க போய் பார்த்தாதான் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மல்லிகார்ஜுன கார்கே இருக்காரு. 2ஆம் கட்ட தலைவர்கள் வரிசையில அண்ணன் வைகோ இருக்கிறார், அண்ணன் திருமாவளவன் எல்லாம் இருக்கிறார்கள். திருமாவளவன் கூட்டத்தை முடிச்சுட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா, காங்கிரஸ் தன்னை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான விமர்சனத்தை வச்சிருக்காரு. இதையெல்லாம் தாண்டி திமுக அந்த கூட்டணியில பங்கு பெறல, அந்த கூட்டத்துல இல்ல. ஆனாலும் தில்லி தலைநகரில் பார்த்தோம்னா காங்கிரஸை விமர்சித்து திமுக சார்பில், டிஎம்சி சார்பில் கட் அவுட்லாம் நிறைய வச்சிருக்கிறத பார்க்க முடியுது. சமூக வலைதளங்கள்ல அது வைரல் ஆயிட்டு இருக்கு. இந்த செய்தியை எப்படி பாக்குறீங்க? இண்டி கூட்டணியில் இருக்கக்கூடிய 23 கட்சிகள் அடங்கிய ஒரு பெரிய மாபெரும் இண்டி கூட்டணியின் மாநாடா கூட்டம் நெல்லிக்காய் முட்டைன்னு சொல்லுவாங்க. அந்த நெல்லிக்காய் முட்டைக்கு சரியான உதாரணம் இண்டி கூட்டணி தான். ஏன்னா எந்த விதமான கொள்கை பிடிப்பும் இல்லாம தனித்தனியா எல்லாமே இருக்காங்க. இப்போ ஒரு பூ ஒரு நார் இணைக்கிறது எல்லாரையும், அந்த நார் தான் இணைக்கக்கூடிய ஒரு இணைப்பு படலம். அது மாதிரி ஒரு கொள்கையோ கோட்பாடோ ஒன்று இணைக்கணும், இது எதுவுமே இணைக்கல. இவங்க என்னன்னா மோடியை எதிர்க்கணும், இதை தவிர வேற எதுவுமே கிடையாது. ஆன்டி மோடி, அதாவது நெகட்டிவா நடக்கக்கூடிய ஒரு ஆன்டி சிந்தனை தான் இவங்களை ஒன்றிணைத்து இருக்கிறது. இதுல பாருங்க, இது என்னன்னா திமுக இந்த இண்டி கூட்டணிக்கு வராவிட்டாலும் இண்டி கூட்டணியில் தான் திமுக இருக்கிறது அப்படின்னு அதே டி ராஜா சொல்லியிருக்காரு, ட்வீட் போட்டிருக்காரு. அது எப்படி இருக்கும்? அதை விட சொல்றாங்க, நான் அஜெண்டா சொல்லலான்னு. இந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் காங்கிரஸுக்கும் எந்த விதமான ஒட்டுதல் உறவு கிடையாது. இங்க கேரளாவில் ஆல் இண்டியா லெவல்ல கூட்டணியா? இது என்ன கூட்டணி? இங்க திட்டுவா, அங்க ஒன்னா சேர்ந்துக்குவானோ. ஆக இங்க தாவேக்கா இண்டி கூட்டணியில் இருக்கிறது. திருமாவளவன் எந்த கூட்டணியில் இருக்காரு? அந்த இண்டி கூட்டணியா இல்ல பழைய திமுகவுடன் இருந்த பழைய திமுகவோட இண்டி கூட்டணியா? அவருக்கும் தெரியாது. இல்ல சந்தர்ப்பவாதிகள் தானே. ஆகவே இப்படி சந்தர்ப்பவாதிகள் ஒன்னா சேர்ந்து அமைக்கப்பட்ட ஒரு தற்காலிக கூட்டமைப்பு தான் இண்டி கூட்டணி. இதை தாண்டி இதை ஒன்றும் சொல்றதுக்கே இல்லை. இதுல முக்கியமா என்னன்னா, திமுக அதே போல நீங்க சொன்னது போல அந்த மகாராஷ்டிரா, இதே போல இவங்க நம்ம உத்தவ் தாக்கரே வரல, நம்ம மம்தாஜி வரல. மம்தாஜி வந்திருந்தாங்க, எதிர்த்து போஸ்ட் போட்டிருக்காங்க. இதுல குறிப்பா திமுக பார்த்தீங்கன்னு சொன்னால் இது பண்ணிருக்காங்க, எங்களுடைய முதுகில் சவாரி செய்து 20 ஆண்டுகளாக பயணித்து விட்டு ஏறி வந்த ஏணியை எட்டி வைத்த இந்த கூட்டணி என்றெல்லாம் திமுக விமர்சனம் பண்ணி ஹிந்தியில போட்டிருக்காங்க. ஹிந்தி வேணாம் போடா என்ற டிஷர்ட் போட்ட அதே திமுக தான் அங்க ஹிந்தி வேணும் வாடா என்று சொல்லி அங்க அப்ப நமக்கு தெரியாம ரகசியமா ஹிந்தி படிச்சிருக்காங்க பாருங்க. இதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடிய காட்சிகள். இதுல என்ன நமக்கு ஒண்ணு தெரிகிறதுன்னா, மகேஷ் ஜெத்மலானி என்கின்ற அந்த பிரபல பத்திரிகையாளர் ஒரு இது போட்டிருக்காரு, ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. பல பத்திரிகையில தமிழா கூட வந்திருக்கு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த வங்கம் ஏற்படுத்திய அதிர்வு என்ற தலைப்பு ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. அந்த 2/3 மெஜாரிட்டியில வங்காளத்துல பாஜக ஆட்சியை பிடித்தது, ஒரு கட்சி போய் இன்னொரு கட்சிக்கு வந்தது, ஒரு ஆட்சி மாற்றம் என்று நீங்க பார்க்க முடியாது. நாடு முழுக்க அரசியல் சிந்தனை களத்தில் ஏற்பட்ட ஒரு பெரிய அதிர்வானதை நான் பார்க்கிறேன். இனிமேல் யாருமே ஹிந்துக்களை கேவலப்படுத்தி ஆட்சி நடத்த முடியாது. இந்த நாட்டுடைய தேசியம் ஹிந்து தன்மை தான். இந்த மண்ணுடைய வேர், அதை விட்டு நீங்க அரசியல் பேச நிலைக்காது. அடுத்த 100 வருஷத்துக்காக அப்படிதான் இருக்கும். அப்ப வேற வழியே இல்லாமல் பாஜக பேசுவதை போல ஹிந்துத்துவாவை காங்கிரஸ் பேசினாலோ மற்ற கட்சிகளை பேசினாலோ அதற்கு வாழ்வு உண்டு, இல்லாவிட்டில் வாழ்வே இல்லை. இதை நான் நம்ம சுருக்கமா சொல்றேன், பெரிய லென்த்தி கட்டுற அழகா எழுதியிருக்காரு. அப்படியே அந்த படிச்சுட்டே வந்தீங்கன்னா கடைசியா அதை முடிக்கிறார். இது நம்ம சரின்னு ஒத்துக்குவோம், அந்த மாதிரி அழகா சொல்லியிருக்காரு. ஆகவே இதுதான் உண்மை. ஒரு பெரிய சூழ்நிலை மாற்றம் நாடு முழுக்க ஏற்பட்டிருக்கிறது. இதை உணர்ந்தால்தான் இண்டி கூட்டணி வேற வழி இல்லாம இதே போல மாறணும். மாறினால் இண்டி கூட்டணிக்கு வாழ்வு உண்டு, இல்லாட்டி
வாழ்வு இல்லை என்பது. அது இண்டி கூட்டணி பத்தி சொல்லல, அவர் பொதுவாக இருக்கிறார். இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் இந்துத்துவ சித்தாந்தத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த மண்ணின் வேரோடு விலகி இருக்கக்கூடாது. இத்தனை நாளா நீங்க செகுலரிசம், காந்தியம், சோசியலிசம், ஏதோ கம்யூனிசம் ஏதோ பேசுனீங்க, இத்தனை நாளா ஓடிச்சு வண்டி, இனிமேல் ஓடாது. அதுதான் அவர் சொல்லியிருக்கிறார். அதனால இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப திமுக என்ன சொல்லிட்டாங்க, தெளிவா வந்து எங்களுக்கு தனி சீட் வேணும்னு கேட்டிருக்காங்க. பாராளுமன்றத்துல நாங்க ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது, தனியா புலங்கமாக ஆமா தனியா உட்கார்ந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால தனியா உட்கார போறாங்க. இது ஒரு என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஒரு நல்ல காட்சியா பாக்குறேன். தாவேக்காவோட வந்து கூட்டணி ஏற்படுத்துவேன் என்பதற்காக இத்தனை எம்பிக்கள் இருக்கக்கூடிய திமுகவை இழந்து இருக்கிறது காங்கிரஸ். அதனால அந்த மனோபாவத்தை நீங்க பாராட்டணும் தானே. லாபம் யாருக்குன்னா பாஜகவுக்கு தான், நஷ்டம் காங்கிரஸுக்கு. இனிமேல் நிறைய மசோதா, யூனிஃபார்ம் சிவில் கோடு மற்ற எல்லா மசோதாக்களையும் வேக வேகமாக கொண்டு வந்து பாஸ் பண்ணிடலாம். எல்லா மசோதாவும் கிடப்பில் போடப்பட்ட மசோதா, ஃபார்மர்ஸ் பில் திருப்பி கொண்டு வந்து பாஸ் பண்ணுங்க. எல்லாத்தையும் கூட்டு சபையில பாஸ் பண்ணீங்கன்னா எல்லாமே நிறைவேறிடும். ஏன்னா இவன் வந்து இதுல இல்ல, கூட்டணியில இல்ல. ஆனாலும் வெளியிலிருந்து நாங்கள் ஆதரிப்போம், தேசத்திற்கு எதிரானது, சிறுபான்மையினருக்கு எதிரானதை நாங்கள் வந்து ஒருபோதும் ஏற்க மாட்டோம்னு திமுக சொல்லியிருக்கிறது. ஆனாலும் வந்து அந்த விரிசல் வந்துடுச்சு இல்லையா, அந்த விரிசலை எப்படி சாதகமாக பயன்படுத்த முடியும் என்கின்ற சாமர்த்தியம் வந்து அமித்ஷாவுக்கு தெரியும். அதனால அப்படி ஒரு இதனால அந்த வாய்ப்பு கூட இல்லை. இப்ப அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. பல மசோதாக்கள் நிறைவேற்றக்கூடிய சாதகமான சூழ்நிலை நாட்டிற்கு நல்லது நடந்திருக்கின்றது என்று இதை நான் பார்க்கிறேன்.